பாருங்கள், அந்த இலை பாக்கு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். பாக்கெல்லாம் ஆக்சுவலி குட்டி சந்து மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, குட்டி சந்து தான். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஷோரூம் ஸ்டாக்கில் இருக்குன்ட்டு. எல்லாம் பாக்கு, வாய்க்கு போகிற இலை. பார்த்தீங்களா, இதை தாண்டி வெளியே வந்தால் ஃபுல்லாக வந்து இந்த ஐட்டம் தான் மேக்ஸிமம். இங்கே ஒரு அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஆக்சுவலி எங்கே இருக்குன்னு தெரில, கேட்டு தான் போகணும். வாங்க விசாரிச்சுட்டு போகலாம். கேட்கலான்னு பார்த்தா லோக்கலில் யாருன்னு தெரியலையே. அண்ணா அண்ணா மெட்ரோ ஸ்டேஷன் கடை போதா? ஸ்ட்ரைட் லெஃப்ட். ஓகே தேங்க்ஸ். ஸ்ட்ரைட் பை லெஃப்ட். ஆமாம். ஆனால் இங்கே இருக்க இதுக்கு நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல, எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ஃபுல்லாக சேரு. மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. எங்கே 2 ஃப்ளோர் கீழே இறங்கி வரணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே நம்ம பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்மளெல்லாம் செக் பண்ணி கீழே அனுப்புகிறாங்க. அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே டிக்கெட் எடுத்தோம்னா பிளாஸ்டிக் காயின் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்து இன்னொரு ஃப்ளோர் கீழே இங்கே வந்தால் தான் ஸ்டேஷனுக்கே வருது. நாம் இப்போ சிக்பேட்டில் இருக்கோம். இங்கேருந்து 3வது ஸ்டாப்பு ஸ்ரீராம்புரான்ட்டு ஒரு பிளேஸில் தான் நாம் இறங்கணும். நாம் இங்கே உள்ளே வரும்போது அந்த டிக்கெட் கவுண்டரில் காயின் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இல்லையா ஸ்கேனிங்க்கு, அது நம்ம மறுபடியும் ரிட்டன் போய் இறங்குற இடத்துல அது ஸ்கேன் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து உண்டியலில் காசு போடுற மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும். அதில் போட்டால் தான் நான் வந்து கேட் ஓப்பன் ஆகும். இது ஃபுல்லாக வெஜிடபிள் மார்க்கெட்டுங்க. கவர் பண்ணலான்னு பார்த்தேன், செம்மையாக மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. மழை நிற்கிற மாதிரியே தெரிலங்க. இப்போயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய சுற்றி காட்டலான்னு பார்த்தா ரொம்ப முடியலை, மழை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ போய் பஸ் ஏறினா தான் நம்ம ஒரு 12-1 வீட்டுக்கு போய் சேர முடியும். இப்போ நம்ம பஸ் ஏற எங்கே வந்து நம்ம இறங்கினோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே தான் நம்ம போகணும். பஸ் நிறுத்த வரலாம் மாட்டான், ஸ்லோ பண்ணுவான், ஓடி போய் ஏறிக்க வேண்டியது தான். சேலத்துக்கு ஒரு பஸ் போயிடுச்சுங்க. ஓடி வந்தேன், முடியலை, போயிட்டான். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே நிறுத்த மாட்டாங்க, ஸ்லோ பண்ணுவாங்க, நாம் அதில் அப்படியே ஏறிக்க வேண்டியது தான். ஸோ அதனால் அவங்க போயிட்டாங்க, முடியல. சேலம் பஸ் ஏறியாச்சு. டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது, லேட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரிஞ்சு சிட்டிலேருந்து வெளியே போட்டுக்கு ஃப்ளைஓவர் ஏறிட்டா ஒரு 10 to 11 கிலோமீட்டர் சல்லுன்னு எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போயிடலாம். டிராஃபிக் ஆனால் அது வரைக்கும் மடிவாளா போகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. டிராஃபிக்கு சிக்னல் ஏகப்பட்ட சிக்னல். அப்பா சாமி, சிட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும் போல். அதெல்லாம் சாப்பிட கூட பசிக்குது. காலையில் வாங்க அந்த பிஸ்கட் பேக்கெட் தான் வச்சு எப்படியும் ஒரு 10 to 11 மணிக்கு ஓட்டணும். நடுவில் டீ காஃபி தான் சாப்பிட வேண்டியது தான். பரவாயில்ல, பஸ் ஒரு ஏசி பஸ் மாதிரி கிடச்சிருச்சு. சேலம் போயிட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டா வேலை போயிடுச்சு. அவ்வளோதான். பாய்.